தஞ்சை அருகில் உள்ள ஒரு கிராம பகுதியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் மாணவியை பள்ளியில் இறக்கி விடுவதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் மாணவியை பள்ளிக்கு அழைத்துச் செல்லாமல் அதே பகுதியில் இருந்த காட்டுப்பகுதிக்கு மாணவியை இந்த இளைஞர் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் இளைஞர் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மேலும் இது குறித்து வெளியில் யாரிடம் சொல்லக்கூடாது என அந்த இளைஞர் மாணவியை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவி அவரது பெற்றோரிடம் வலி தாங்க முடியாமல் கூறவே பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை உறுதி செய்தனர். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் மாணவியின் வாக்குமூலம் அடிப்படையில் கைதும் செய்துள்ளனர். அப்போது அந்த இளைஞரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது.